கேட்குறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்களை விட நம்ம எப்படி நல்லா அறிய முடியும் புரிந்து கொள்வதில்? நீங்கள் சொல்கிறீங்க சஹாபாக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு, சரி, குரானே ஹதீஸை புரிந்து கொள்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் நம்மளோட அவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு சம்பவம் நடக்கும்போது யார் வாழ்கிறாங்களோ, இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை என் காலத்தில் உள்ளவர்கள் புரிகிற மாதிரி எனக்கு பின்னாடி உள்ளவர்கள் புரிய மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலாம் தெரியும், என்ன நோக்கத்தில், என்ன நேரத்தில், எதுக்காக சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்வது எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்றால், அவங்க குரானை புரிந்து ஹதீஸை புரிந்து சொல்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அந்த வகையில் தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோன்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு ஒரு பிரமை, நல்லா சரிதானது, அவங்களுக்கு தான் நல்லா புரியும், நம்ம அந்த காலத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சி எரிஞ்சிட்டாங்க. இது கிடையாதுன்ட்டாங்க. என்ன கிடையாதுன்ட்டாங்க? கடைசி ஹஜ்ஜில் சொல்லுகிறாங்க, அலா ஹல் பல்லகு, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் மார்க்கத்தை நான் சொல்லிட்டேன்ட்டு புள்ளி பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் போய் சொல்லிடுங்க. அந்த கடைசி ஹஜ்ஜில் கூடியிருந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லுங்கிறாங்க. அப்போ என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு கேட்டால், ருப்ப முபல்லகின், இங்கே என்னுடைய செய்தி கேட்குறீங்கல்ல, கேட்குற உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்கிறீர்களோ அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார். உங்களுக்கு நான் சொன்ன அர்த்தம் வழங்காது, நீங்கள் போய் யாருக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவீங்க, அவங்க உங்களை விட நன்கு புரியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜில் நமக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், நீங்கள் புரிந்து கொள்வதை விட நீங்கள் யாருக்கு போய் சொல்கிறீர்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக புரியக்கூடியவராக இருப்பார்கள் என்று அந்த அதே கடைசி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 1741வது ஹதீஸில் நீங்கள் புகாரில் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. ஒருத்தர் கொள்ளாதீங்க, வெட்டாதீங்கலாம் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸெல்லாம் இந்த இறுதியாக இந்த வாசகம் வரும். என்ன வரும்? ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், நேரடியாக என்னிடத்தில் கேட்டவரை விட உங்களிடத்தில் கேட்பாரே அவர் நன்கு புரியக்கூடியவராக இருப்பார். அப்போ இதில் என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்கன்னா அது அந்தந்த காலத்தை அனுசரித்து மனிதன் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அந்த காலத்தில் புரிஞ்சுக்கிற முடியும். இது அந்த காலத்துக்கு மெசேஜே இல்லை. இது குரானும் ஹதீஸும் அந்த காலத்து மக்களுக்காக வந்ததா? கியாம நாள் வரைக்கும் வந்தது. அப்போ கியாம நாள் வரைக்கும் உள்ள அந்த சூழ்நிலையை அடையும் போது அவனுக்கு கூடுதல் விளக்கம் கிடைக்கும். இந்த காலத்தில் வாழும்போது ஒரு ஹதீஸை பார்த்து நமக்கு என்ன கிடைக்குமோ இந்த விளக்கத்தை அந்த காலத்தில் நம்ம அடைந்திருக்க முடியாது. அப்போ இது காலத்துக்கு ஏற்றவாறு என்ன செய்யும், உங்களுக்கு கூடுதல் ஞானங்கள் கிடைக்கும் என்கிற கருத்தை எல்லாம் உள்ளடக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? சஹாபாக்கள் புரிந்தது கரெக்டாக இருக்கும், புரிந்தது உங்களுக்கு ஆதாரம் காட்டியிருக்கிறோம். சஹாபாக்கள் புரிந்ததான ஹாலித் பின் வலீத் புரிஞ்சது தப்பாக தானே புரிஞ்சிருக்காரு, உசாமா தப்பாக தானே புரிஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ பேர் இந்த ஒரு முஆவியாவுடைய கூட்டத்தார்கள் தப்பாக தானே புரிஞ்சிருக்கிறாங்க. புரிவதில் சரியாக இருக்க மாட்டார்கள் என்பது இவ்வளோ ஆதாரமும் சொன்னது என்ன? புரிவதிலும் தப்பு செய்வார்கள், தப்பாக புரிவார்கள் நம்மளை மாதிரியே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன கேரண்டி என்ன? நான் சொல்கிற செய்தி அப்படி கொண்டு சொல்லுங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கருத்து விளங்கும், அடுத்த தலைமுறைக்கு கூட ஒரு கருத்து சேர்த்து விளங்கும். உங்களுக்கு நான் சொல்வதில் ஒரு கருத்து விளங்குமே, ஆனால் அடுத்து வர்ற தலைமுறைக்கு என்ன செய்யும், கூடுதலாக விளங்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் புரிந்து கொள்வதில் இப்போ நம்ம புரிகிறோமே, இதை விட இனி வர்ற மக்கள் நல்லா புரிவார்கள். இப்போ நாம் புரிவதை விட இனி வரக்கூடிய மக்கள் ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு புரியும்போது இன்னும் கூடுதலாக பிரைட்டாக என்ன செய்வாங்க, புரிவார்கள் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால இந்த வாதம் அடிபட்டுரும். அதுபோக இப்போ நம்ம ஹதீஸ் என்று புகாரி யார்கிட்டலாம் புகாரி வச்சுக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 7000 ஹதீஸுகளை நீங்கள் நினச்சா எடுத்து பார்த்துடலாம். முஸ்லீம் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் குரானாச்சு எத்தனை வட்டம் இருந்துச்சா? நீ குரான் எல்லாம் யாராக இருக்கிறீங்களா? குரான் 1, 2, 3, 4, 5, 6 வச்சுருப்பீங்க. குரானுடைய தமிழாகவும் வச்சுருப்பீங்க. குரான் இல்லாத ஒரு முஸ்லீம் வீடோ ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் குரானாச்சு இருந்துச்சா? குரானை பிரிண்ட் பண்ணி கடையில் வித்துக்கிட்டு இருந்துச்சு? இல்லை. எழுத தெரிந்தவர்கள் கேட்டு அவங்களா உட்காந்து அவங்களா மெனக்கட்டு என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். அதை அவர் வச்சிருப்பார். அதுலேருந்து இன்னொருத்தர் எவராக எழுத தெரிஞ்சவர் என்ன செய்வார், அதுக்காண்டி ஒரு வருஷம் 6 மாதம் மெனக்கட்டு உட்காந்து எழுதுனா அவருக்கு ஒரு குரான் கிடைக்கும். அப்போ குரானை எழுதி வைத்திருந்தவர்களை விரல் விட்டு எண்ணுகிற நம்பரில் இருந்தார்கள். குரானை மனனம் செய்து வைத்திருந்தவர்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தார்கள். அனைவரும் குரானை மனனம் செய்து வைத்திருந்தார்களா? இல்லை. அனைவர் கையிலையும் எடுத்து டக்குன்னு பார்த்து ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு ஏதாவது குரான் இருந்துச்சா? இருந்தால் தானே அறிந்து கொள்ள முடியும். குரான் இருக்கிறது அனைவரிடம் இல்லையே.
அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இன்னைக்கு என்ன இருக்குது? அவ்வளோ ஹதீஸுகள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது. இதில் இந்த அனுமதி கேட்காம உள்ள வர்ற விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இதுகளெல்லாம் உமர் போன்ற சஹாபிக்கு தெரியாமல் ஏன்? அப்போ தோத்து இல்லை, ரிட்டனாக இல்லை, புக்காக இல்லை. அப்போ ஆய்வு செய்வதற்கு மெட்டீரியல் இருந்தால் தானே ஆய்வு செய்ய. அறிவுல அவங்க சிறந்தவங்களா இருந்துட்டு போகிறாங்க, மேட்ரு வேணும்ல. அப்போ ஹதீஸுகள் எல்லாமே கிடைக்கிற காலத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா ஆய்வு செய்ய முடியுமா? 10-15 ஹதீஸை வச்சுக்கிறவங்களும் ஆய்வு செய்ய முடியுமா? எந்த ஒரு சஹாபி எடுத்தாலும் 25 ஹதீஸ் அவர் தெரியும். அனைவரும் சேர்ந்து சொன்னாங்க, அது நம்மள்ட்ட இருக்கு. இப்போ அனைத்து சஹாபாக்களும் அறிவித்த ஹதீஸ்கள் இப்போ நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் நிலைமை என்ன? இவருக்கு 25 ஹதீஸ் தெரியும், இவருக்கு 50 தெரியும், அவருக்கு 100 தெரியும். அதுக்குள்ளே வச்சு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ அவரவருக்கு என்ன தெரியுது அதுக்குள்ளே தான் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு 500 ஹதீஸை எடுத்து போட்டு ஆய்வு செய்வதற்கான வசதி இருந்துச்சா? வசதியும் வாய்ப்பும் தானே ஆய்வு அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகமாக. இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஹதீஸை நம்ம தேடுறதா இருந்தா, இப்போ வரலா செய்ப்பார்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், இது தேடுறா இருந்தால் ஒவ்வொரு கிதாபையாக எடுப்போம். அந்த ஹதீஸை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 20 நாள் 25 நாள் தேடி பார்த்து அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். இப்போ என்ன நிலைமை? இப்போ 4000-7000 ஹதீஸுகளை சாப்டரில் வச்சுட்டாங்க. இவ ஹர்ரிக்குன்னு அடித்தோம்னா டக்கு டக்குன்னு அடிச்சு முடியாந்துருது. இத்தனை கிட்ட அவ்வளோ இந்த வால்யூமில் இந்த பக்கத்தில் இருக்கிற பெண்ணு எடுத்து கையில் வச்சுடுறோம். இப்போ என்னுடைய ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற வேலையை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 மாதம் செஞ்சுருக்கோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் பிரச்சாரத்தை துவக்கிற காலத்தில் 1.5 மாதம் 2 மாதம் எல்லாம் உழைத்து செய்கிற ஒரு வேலையை இப்போ இந்த பயான் வர்றோம்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய மெனக்கெல்லாம் கிடையாது. பேசுகிற 1 மணி நேரமாக இருக்கு, நான் 20 நிமிஷம் தான் ஒதுக்குறதுக்கு. டெய்லி 20 நிமிஷம் சர்ன்னு பெண் எடுத்து விடையாந்துடும். வணங்குதா? இவ்வளவும் தேடுவதற்கு என்ன இல்லை, பெரிய கஷ்டம், பெரிய ஆராய்ச்சியில் எல்லாம் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. அப்போ யாருக்கு வசதி கூட? அறிவு கொண்டீங்க பார்க்குறீங்க. அந்த சஹாபி இப்போ இருந்தால் நல்லா செய்வார். அந்த சஹாபாக்கள் இப்போ வாழ்ந்தார்களே, ஆனால் நம்மளை விட கம்ப்யூட்டரை தட்டி என்ன செய்வாங்க, சிறப்பு அப்படி சொல்லுங்க, ஒத்துக்குருவோம். அறிவில் அவங்க கூடுனவங்க தான். ஆனால் அறிவுக்குரிய அந்த மெட்டீரியல் வேணுமே, மெட்டீரியல் புக்கு இருந்தால் தானே அவர் ரெஃபரன்ஸ் எடுப்பார், ஆதரவு எடுப்பார். அப்போ நமக்கு குர்ஆனும் கைவசத்தில் இருக்கிறது, குர்ஆனுக்கு எழுதப்பட்ட எல்லா தஃப்சீர்களும் கைவசத்தில் இருக்கிறது, எல்லா ஹதீஸுகளும் கைவசத்தில் இருக்கிறது. அதில் சரியான தவறானது எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நூல்கள் எல்லாம் ஹதீஸ் கைவசத்தில் வைத்திருக்கிறோம். இவ்வளவு விஷயத்தையும் கையில் வைத்திருக்கிற நமக்கு அதிகம் புரிந்து கொள்ள இயலுமா, அவங்களும் புரிந்து கொள்ள இயலுமா? இதை நம்ம பார்க்கணும். இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, சஹாபியை விட நீ எப்படி நல்லா புரிந்து கொள்வாய் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் இப்படி தான் புரிஞ்சு கொள்வோம். சஹாபிக்கு நிறைய ஹதீஸ் தெரியாது, எங்களுக்கு நிறைய ஹதீஸ் தெரியும். அவங்கள அந்த வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல, எங்களுக்கு தந்துருக்கிறான். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் போட்டு பார்க்குறோம்ல, இதை விட என்ன டெக்னாலஜி போகுதுன்னு நினச்சவொன்னு வர்ற மாதிரிலாம் வந்தாலும் வந்துடும். அப்படியே மூலையில் சிப் வைக்க போகிறாங்கிறாங்க. அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். வழங்குதா? நினச்சவொன்னு அப்படி முன்னாடி ஓடும். கூகுள் கண்ணாடி வந்த மாதிரி தெரியும், அது மாதிரி வந்துடும். அப்போ கம்ப்யூட்டர் தேவை ஒன்று நினச்சோன்னு ஸ்க்ரீன் ஓடும். அப்படியே கண்ணாடியை போட்டால் போதும், இப்போ எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் நினச்சிட்டு அவ்வளோ தவிர சொல்லிவிடுவான். அவன் அந்த சிப்பத்திக்கு மூலையில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் அவ்வளோ அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமே. இப்படி என்னென்னவோ வரப்போ நம்ம தெரியல. அப்போ அவன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக பண்ணுவான். கேட்டால் அப்படி உடனே என்ன செய்வான், 2 நிமிஷம் நம்ம 5 நிமிஷம் எடுத்தோம்னா அவனுக்கு 2 நிமிஷம் தேவைப்படும். அப்போ இப்படியான ஒரு வசதிகள் தானே ஒரு ஆய்வு அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான அந்த காலத்தில் நீங்கள் ஒரு பத்திரிக்கை வில்லங்கம் பார்க்குறாங்க, சொத்துக்கு வில்லங்கம் பார்க்க போனீங்கன்னு வைங்களேன், 1.5 மாதத்துக்கு முன்னாடி மனுவை போட்டு அவங்க ஃபைலை புறா தூசிட்டு கிளப்பி அடிக்க பார்த்துட்டு கடைசி என்ன செய்வாங்க, வில்லங்க சர்டிஃபிகேட் தருவாங்க. இப்போ இப்படி பிடிக்கலாம் அந்த இருக்குன்றோம். போய் கொடுத்தோன்னு என்ன செய்யறான், எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாக்கி வச்சா என்ன செய்யறான், வில்லங்க சர்டிஃபிகேட் கேட்டால் பட்டனை தட்டுறான், போட்டு இருந்தாங்க அவங்க சர்டிஃபிகேட்டு. ஏன் இவன் திறமையான மற்றும் திறமை இல்லான்னு அர்த்தம் கிடையாது. அவன்கிட்ட அந்த வசதி இல்லைன்ட்டு இருக்குது. வசதிகளை வைத்து தானங்க விவரங்கள் கிடைக்கும். வசதி உள்ளவன் நல்லா அறிஞ்சிக்கிறவான்னு சொன்னால் சஹாபாக்களை இழிவுபடுத்திட்டாங்க. சஹாபாக்கள் என்ன இழிவுபடுத்துறாங்க, அவர்கிட்ட இந்த வசதி இருந்துச்சு சொல்லப்பா, கம்ப்யூட்டர் வச்சிருந்தாரா, இந்த மாதிரி அது தொகுத்து வச்சுருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு விஷயம் வச்சுக்கிறவனையும் சமப்படுத்துறீங்க. நீங்கள் நம்மளோட அறிவாளிகள் தான் முன்னோர்கள்லாம் இருந்தாங்க தான், வாஸ்தவம் தான். அவ்வளோ அழகான நிர்வாகம்லாம் பண்ணாங்க. கஷ்டமான வேலையெல்லாம் அந்த ஃபைலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கம்ப்யூட்டரை விட. ஆனாலும் இந்த வசதி வந்த பிறகு ஈஸியாக போச்சா இல்லை எல்லாமே. இப்போ மெட்ரோ விட்டுருக்காங்கன்னா ஒரு கட்டணத்தை தட்டி விட்டு இயக்குறானா இல்லையா? டிரைவர் இந்த வேலை ஒன்றும் இந்த வேலை இங்கே உட்காந்துட்டு கண்ட்ரோல் ரூம் உட்காந்து இயக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. பேருக்கு டிரைவர் வச்சுருக்காங்க, இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து இயக்குறானா இல்லையா? அது மாதிரி வந்துச்சு. அந்த காலத்தில் வரல. 1-2 அந்த டிரைவர் தூங்கிட்டா என்ன 2 டிரைவர் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவை இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்போ இந்த வசதிகள் நமக்கு கூட என்பது இதை விளங்காமல் சஹாபாக்களை விட நல்லா புரிஞ்சுக்கிருவியான்னு கேட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, வழிகேட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். இது வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததான் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 6:67 வசனத்தில் சொல்லுகிறான், லிக்குல்லி நபையின் முஸ்தகர்ரும் சௌஃப தஅலமூன், ஒவ்வொரு செய்திக்குமே அது நிகழ்விடம் ஒன்று இருக்கிறது, பிறகுதான் அறிந்து கொள்வீர்கள்
அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது புரியாது, பிறகு என்ன செய்வீங்க, அதை விளங்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு வந்து 6:67 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆனை பற்றி சொல்லும்போது இன்னஹு இல்லா திக்ருனில் ஆலமீன், இது அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இருக்கிறது. ஒல தஅலமுன்ன நபாஹு பாதஹீன், இந்த செய்தியை சிறிது காலத்திற்கு நீ அறிந்து கொள்வீர்கள். குர்ஆனை இறக்கி விட்டு சொல்றான், உங்களுக்கு அது என்ன விஷயம் உங்களுக்கு விளங்காது, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி நல்லா விளங்கி கொள்வீர்கள். நம்ம விளங்குவோம் நல்லா சொல்லி காட்டுறோம். அவங்க விளங்குறதை விட நாம விளங்குவோம் என்று யார் சொல்றா, குர்ஆனை இறக்கு நல்லாவே சொல்லி காட்டுகிறான். அப்ப இது 38வது அத்தியாயம் 88வது வசனத்தில் இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் கேளுங்களேன். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது. விளைநிலங்களில் நீங்கள் விரும்பியவாறு என்ன செய்யுங்க, நீங்கள் சென்று கொள்ளுங்கள் ஒரு வசனம் இருக்குது. இது வந்து யூதர்கள் வந்து இந்த தாம்பத்திய சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அதை மறுத்து என்ன செய்து இந்த ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கு. இது ஒரு அப்படித்தான் அந்த காலத்தில் விளங்கிட்டாங்க, அதுக்கு தான் இறங்குனுச்சு. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ செயற்கை முறையிலலாம் கருவூட்டுறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து இல்லறத்தின் மூலமாக குழந்தை உண்டாகவில்லை என்று சொன்னால் அந்த விந்தை தனியாக எடுத்து அதை வந்து கருவூட்டல் செய்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, குழந்தை பிறக்க வைக்கிறாங்க. இது கூடுமா கூடாதுன்னு ஒருத்தன் கேட்குறான் நம்மகிட்ட. இந்த வசனத்தை வச்சுட்டு கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் இருக்கிறதுனால எப்படி சொல்லுவோம், உங்கள் மனைவி உங்களுக்கு விளைநிலம், அடுத்தவனுடைய விந்தை கொண்டு நீங்கள் அந்த குழந்தை பிற உற்பத்தி பண்ண பயன்படுத்தினால் அது குற்றம், உங்களுக்கு தான் விளைநிலம், வேற ஒருத்தனுக்கு விளைநிலம் கிடையாது, கணவனாகியவனுக்கு மட்டும்தான் விளைநிலம், அந்த அர்த்தம் அதில் இருக்குன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இதை போய் சாப்பிட்டு அபூபக்கர் சித்திக் போய் கேட்டால் சொல்லியிருப்பாரா, இந்த மாதிரி செயற்கை மனுஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிருப்பார். அவருக்கு தெரியாது, அவருடைய காலத்தில் இது இல்லை, அவர் காலத்தில் இல்லாதனால இந்த ஆயத்துக்குள்ள இந்த அர்த்தம் இருக்குன்னு அவர் விளங்கியிருக்குமா? இந்த ஆயத்துக்குள்ள இந்த அர்த்தமும் இருக்குன்னு யாருக்கு விளங்குது, நமக்கு விளங்குது. இன்னொரு பிரச்சனையை சந்திக்கும் போது இந்த ஆயத்தை அவங்க பார்த்தா அதுக்கு விட கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறோம், அந்த செயற்கை முறையில் கருவூட்டல் பண்ணுவதாக இருந்தால் கணவனுடைய விந்தை எடுத்து மனைவிக்கு வைத்து செய்வது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. மற்றவனுடைய விந்தை எடுத்து செயற்கை முறையில் குழந்தையை உற்பத்தி பண்ணீர்களே ஆனால் அது குற்றமாயிரும். கணவனுக்குத்தான் மனைவி விளைநிலம் என்று குர்ஆன் சொல்கிறது அப்படின்னு இந்த ஆயத்தை வச்சு ஃபத்வா கொடுக்குறோமா இல்லையா? இது இதில் விளங்கணும். இந்த விளக்கம் அன்றைக்கு இருந்திருக்குமா? அப்போ காலம் தான் விளக்குது. இந்த சந்தர்ப்பங்கள் வந்து என்ன செய்யுது, இதில் உள்ள அர்த்தம் உழவுலாம் இருக்குதான்னு விளக்கி காட்டுதா இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னொன்று புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இரவில் நீங்கள் படுக்கும்போது விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் எலி இழுத்து கொண்டு போய் வீடுகளை கொளுத்தி விட்டுரும். அந்த காலத்தில் விளக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி லைட்லாம் அதிலும் கிடையாது. விளக்கெண்ணெய் ஊற்றி அதில் ஜெய்தூன் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு திரியை போட்டு அதில் கொளுத்தி வச்சுருப்பாங்க, தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த விளக்கெண்ணெய் அந்த எண்ணெய் டேஸ்ட்டுக்காக என்ன செய்யும், எலி வந்து அந்த பக்கம் வாயை வச்சு இழுத்துக்கிட்டே போயிடும். இந்த பக்கம் நெருப்பாக இருக்கும், அந்த பக்கம் என்ன ருசியாக இருக்குன்னு திரி இழுத்துக்கிட்டே போயிடும். அது கூரையில் எல்லாம் கூரை வீடு, கூரையில் ஏறிச்சுன்னு வைங்களேன் பற்றிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வீடு எரிஞ்சு வேற போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விளக்குகளை அணைத்து விட்டு நீங்கள் படுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை இதைத்தான் விளங்கியிருப்பாங்க அன்னைக்கு. இப்போ நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கேஸ் அடுப்பையெல்லாம் நம்ம வந்து அணைக்காமல் படுக்கலாமான்னு கேட்குறாருன்னா, அணைச்சிட்டு தான் படுக்கணும், இந்த ஹதீஸில் இருக்குது அந்த அர்த்தம் பண்ணணும். இந்த ஹதீஸில் இருக்கிய தீ பிடிக்கிறான மேட்ரு, நீ வந்து அணைக்காமல் படுத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரும், லீக் கசிஞ்சிருக்கும், சுவிட்சை போட்டு டப்புன்னு ஸ்பார்க் ஆகி வீடு பற்றி எரிஞ்சிடும். அது செய்யக்கூடாது என்பது அந்த ஹதீஸ், இந்த கருத்து இந்த ஹதீஸில் இருக்குமோ? இந்த ஹதீஸில் நேரடியாக அது இல்லை. நம்ம சந்தித்த காரணத்தினால அந்த பிரச்சனைக்கு இதில் தீர்வு இருக்குதே அப்படின்னு விளங்குது. இது யாருக்கு விளங்கும்? இந்த காலத்து மக்களுக்கு தான் விளங்கும், அந்த காலத்து மக்களுக்கு விளங்காது. இந்த காலத்தில் சஹாபாக்கள் தான் இது விளங்கும். இந்த காலத்தில் சஹாபாக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அதனால இந்த ஆயத்திலிருந்து இந்த அர்த்தம் ஒரு விளங்கி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகள் வரும், குடும்ப கட்டுப்பாடு விஷயம் இருக்குது. அப்போ என்னென்ன குடும்ப கட்டுப்பாடு கூடும் கூடாது என்பதற்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டோம்னா அந்த இதெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அது எப்படி முடியும்னு நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு காப்பற்றிய தெரியுமா, அல்லது கர்ப்பப்பையில் முடிச்சு போடுறது தெரியுமா, வேறு என்ன ஏதாவது வாசக்கட்டமே அவங்களுக்கு தெரியுமா? சகாபாக்களுக்கு தெரியாது. இப்போ விஷயங்கள் இருக்க எது கூடும் கூடாதுன்னு கேட்டோம்னு சொன்னால் நம்ம அந்த ஹதீஸை ரசூல்லா காலத்தில் அஜ்லுன்னு வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஹதீஸை வைத்து கொண்டு கூடும் கூடாதுன்னு பிரித்து எடுத்துருவோம், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதுதான் நல்லா சொல்லிக்கிறேன். பின்னாடி அறிவீர்கள்ங்கிறான்ல, இதனுடைய செய்திகளை முழுசாக நீங்கள் செய்யுங்க, பின்னர் அறிவீர்கள். இன்னும் பின்னர் அறியக்கூடிய விஷயம் இருக்கிறது, இன்னமும் குர்ஆனிலே பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, இன்னமும் ஹதீஸில் பின்னர் அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கிற அந்த காலம் வரும் பொழுது அந்த கோணத்தோடு அந்த பார்வையோடு அந்த ஹதீஸை பார்த்தோமே ஆனால் அதுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும். அதனால வந்து சஹாபாக்கள் முடிஞ்சு அவங்க அது அப்படின்னா சரியாக வரேன், அவங்க விளங்கணும் மாதிரி விளங்கினா எப்படி பண்ணி இந்த காலத்து பிரச்சனை நான் தீர்வு சொல்லுவேன். சந்திர மண்டலத்தில் போய் எங்களுக்கு கிபிலா எப்படி தொழுவுன்னு கேட்டால் கூட பதில் சொல்லுவோமா இல்லையா? அவர்கிட்ட கேட்டது சிரிச்சிருப்பார், சந்திர மண்டலத்துக்கு போகிறதா
அது இப்படி போவேன்னு கேட்டுருப்பாரு. நம்மள்ட்ட கேட்டால் அப்படி அது என்ன எது சரியாக யோசிப்போம். நம்மள்ட்ட கேட்டால் அதுக்கு என்ன ஹதீஸில் ஆதாரம்னு தேடுவோம். அவர் காலத்தில் போய் கேட்டுருவோம், சந்திர மண்டலத்தில் நான் போய் நின்றால் எங்கே தொழுவது என்ன படம் கிறுக்கு போயிடலன்றோம். நீ எப்படா சந்திரனுக்கு போவ, அது எப்படா போக முடியும்? ரசூல்லா மேராஜுக்கு போனாங்க, நீ போயிடுவியா? அப்படி தான் அந்த சகாபாக்கள் கேட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சிந்தனை ஓடாது, நமக்கு ஓடுது. இப்போ போயிட்டானே, போக முடியும்னு காட்டுறானே, அப்போ அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா இல்லையா? இது மாதிரிலாம் 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக இருந்தால் என்ன செய்யறதுன்னு கேட்டால் என்ன செய்வார் அவர்? 6 மாதம் பகல் 6 போய் வேலை பார்த்துட்டு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக இருக்கிறது அவர் தெரியுமா சஹாபிக்கு? இப்போ நம்மள்ட்ட கேட்குறான், பல்கேரியா அவ்வளோ எப்படி தொழுகிறது? 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் இரவாகவே இருக்குன்னு கேட்டால் நம்ம யோசிப்போம். அப்படின்னா அது ஒரு தீர்வு சொல்லணுமே, அதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கா தேடுவோம். தேடி பார்த்து அதுக்கு தீர்வு சொல்லுவோம். ஹதீஸ்ல தான் சொல்லுவோம், குர்ஆன்ல தான் சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதம் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள வேதமாக இருக்கனால அதுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை பொறுத்த வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்போது பார்த்தா அதில் இருக்கிறது தெரியும். அந்த நேரம் வராமல் பார்த்தா மேலோட்டமான அர்த்தம் தெரியும். அந்த நேரம் வர முந்தி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அர்த்தம், அதுலேயும் அர்த்தம் இருக்கும், உடனெல்லாம் இருக்காது, அதுலேயும் ஒரு தேவையான போதனை இருக்கும். நேரம் வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கூடுதல் விளக்கமாக அது கிடைக்கும். இதை விளங்காமல் சஹாபாக்கள் விளங்கினா தான் நாங்கள் விளங்க முடியும். சஹாபாக்களை விட நீ கூட விளங்க முடியுமாண்டா? எப்படி கூட விளங்க முடியும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வாய்ப்பு நமக்கு தானே இருக்குது, அவங்கள நமக்கு தானே சிந்திக்க முடியும். அப்போ இந்த இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கான்செப்ட்லாம் நிற்கவே நிற்காது. சஹாபாக்களுடைய எவ்வளோ சிறப்பை அவர்கள் சொன்னாலும், அவங்களுடைய அறிவுத்திறமைக்கு 1000 ஆதாரங்களை காட்டினாலும் அந்த வாதம் நிற்காது. ஏனென்று கேட்டால் அறிவுத்திறமையை பயன்படுத்துவதற்கு சாதனங்கள் வேணும், மெட்டீரியல் வேணும், நூல்கள் வேணும், ரெஃபரன்ஸுக்கு என்ன செய்யணும், ரெக்கார்டுகள் வேணும். அது அவங்கள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட இருக்குது. இருக்கக்கூடியவர்கள் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை விளங்கிக் கொள்ளணும். அதனால் இப்போ சஹாபாக்களை பின்பற்றுவது என்பதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது, ஆதாரம் கிடையாது என்பதை வழங்கி கொண்டோம்.